ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கில் ட்ராக் ஒரு டெய்லி டெஸ்ட்டு தான். ஃபஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா காம்பினேஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒன்றுமே இல்லை. ஸோ இவங்க ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருவாங்க. இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் இருக்குங்களா, இது ஒரு என்டிட்டின்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள ஆர் கண்டிஷனில் பல வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஏ டி இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வாங்கணும். அதுதான் அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அண்ட் டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஆர் கண்டிஷனுக்குள்ளே இருக்க பியை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு அவுட்புட்டு, அப்புறமா சிஎஃப் அடுத்து போட்டு ஒரு அவுட்புட்டு. இதுதான் வந்து கண்டிஷன், அதாவது காம்பினேஷன் தான் பிரிண்ட் பண்ணணும் அந்த ஆர் கண்டிஷன் பொறுத்து. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஒரு என்டிட்டி கொடுத்துட்டாங்க. ஆர் கண்டிஷன் உள்ள கொடுத்துருக்காங்க. 3 வேரியபிள் இருக்குது. பி கியூன்னு இருக்குது. ஸோ டிஹெச் நம்பர் இது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளில இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு பியை போட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க, அப்புறமா ஆரை போட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க, கியூ போட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கலாம், இங்கே என்னடா ஆர்பிக்யூ தான் இருக்குது, இங்கே எப்படி பிக்யூஆர்னு வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, பிரிண்ட் இந்த சார்ட்டட் ஆர்டர். நம்ம சார்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங்கை பைத்தான் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சார்ட் பண்ணோன்னா அதோட ஆஸ்கி வேல்யூ பிரகாரம் சார்ட் ஆகிக்கும். லைக் ஃபஸ்ட்டு எது வரும், பி தானே ஒரு ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில், அப்புறமா கியூ வரும், அப்புறம் ஆர் வரும், அதாவது பிக்யூ ஆர்எஸ்டி தானே. ஸோ அந்த ஆர்டரில் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இது வந்துடும். ஸோ அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொல்யூஷன் போட்டிருக்கேன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கிப்போம், அதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண என்ன ஆகும்னா இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸாக டிக்ளேர் ஆகிடும். இப்போ ஏ தனியாக அதுக்கு ஒரு லொக்கேஷன், அதுக்கு ஒரு லொக்கேஷன், ப்ராக்கெட்ஸ்க்கு ஒரு லொக்கேஷன் வந்துடும். இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் தென் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறேன். டிக்ஷனரி நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக டிக்ஷனரி யூஸ் பண்ணுறேன். இது என்ன பண்ணணும்னா ஓப்பன் ப்ராக்கெட்டோட இண்டெக்ஸ் 1 இருக்கும், க்ளோஸ் ப்ராக்கெட்டோட இண்டெக்ஸ் இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் 5 இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டினா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த டிக்ஷனரியில் என்ன இருக்கும்னு நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் எதுக்கு இதை யூஸ் பண்ணுறேன்னா லேட்டராக நமக்கு வந்து இது ஸ்லைஸ் பண்ண யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை பிரிச்சிடுவேன். ஏடி மட்டும் தனியாக இருக்கும், பிசியை மட்டும் நான் பிரித்து எடுத்துகிட்டு அப்புறமா இது ரெண்டுத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். அதை இடத்துல இன்டெகிரேட் பண்ணி இவங்களுக்கு நான் சொல்யூஷன் சொல்லும்போது புரியும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எப்படி பண்ணிட்டேன். ஸோ டிக்ஷனரி இது இருக்கும், வேல்யூவில் தான் இங்கே தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்னா இந்த வேரியபிள் லிஸ்ட்டுங்களா, அப்புறம் டிக்ஷனரியில் என்னன்னா இதோட இண்டெக்ஸ்னால் என்னது 1, க்ளோசிங் இண்டெக்ஸ் என்னது ஸ்லைஸ் பண்ணிட்டேன் பாருங்க, இங்கே ஸ்லைசிங் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்குது. இது யூஸ் பண்ணால் இப்போ 1லேருந்து 5க்குள்ளே இந்த மொத்த என்டிட்டியுமே நமக்கு இது கட்டாயம் வந்துடும். மொத்த என்டிட்டியுமே கட்டாயம் வந்துடும். இப்போ நான் என்னென்னா ரீப்ளேஸ் பண்ணிடுறேன், இதை ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். எல்லாம் நமக்கு தேவையில்லாத சாமான் இதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஆரே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா நம்மளோட இந்த இதில் என்ன இருக்கும், நான் ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்காக மாற்றிடுவேன் திருப்பி. அப்போது ஒன்றுமே இல்லை, வெறும் இதுதான் இருக்கும், பிசி மட்டும் தான் நமக்கு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஐட்ரேட் பண்ணுறச்ச என்ன பண்ணுவேன்னா ஓப்பன் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏ வரைக்கும் எடுத்துக்கிறேன். இந்த இதில் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல ஏ வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா. இந்த இடத்துல வேல்யூ ஆஃப் ஐனா இந்த வேல்யூவில் என்ன இருக்கும்னா பிசி இருக்கும். ஃபஸ்ட்டு பி இருக்கும், இந்த ஐட்ரேஷன் 0. வேல்யூ ஆஃப் 0னா என்னது, பி தான் இருக்கும், கரெக்டுங்களா. பி தான் 0, சினா 1, ஓகேவா. இப்போ நான் வேல்யூ பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும். என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூவில் என்ன இருக்குன்னா பிசி இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் பி வரும், செகண்ட் ஐட்ரேஷனில் சி வரும், புரியுதுங்களா. ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் பி, செகண்ட் ஐட்ரேஷனில் சி. அப்புறமா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா எஸ்ஸோட இந்த டிக்ஷனரி இருக்குல்ல, இதை ஆக்சஸ் பண்ணி க்ளோசிங் ப்ராக்கெட்ல இருந்து +1க்கு அப்புறம், ஏன்னா க்ளோசிங் ப்ராக்கெட் நமக்கு வரக்கூடாது, அதுலேருந்து அடுத்து ஃபுல்லாக எண்டு. அப்போ என்னது டி வரும். அப்போ இந்த இடத்துல பியும் வரும், சியும் வரும். அதுதான் ஆன்சர். ஸோ இதை நான் ஷார்ட் பண்ணால் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஷார்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இது கோடு ரன் ஆயிடுச்சு. எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. அன்டில் தென், பை.